ஹலோ, குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா. லைவுக்கு வந்திருக்கிறதுக்கு தேர் ஆர் டூ ரீசன்ஸ் லைவுக்கு வந்திருக்கேன். ஒன்று வந்து கிருஷ்ணா தானா கிருஷ்ணான்னு சொல்லப்படுற அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடந்த விஷயம் சம்பந்தமாக உண்டு. ரெண்டாவது அந்த என்னுடைய பேரை மற்றது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேப்பரில் வந்திருக்கு. அது சம்மந்தமாக வந்து ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனோட கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். முதலாவது கிருஷ்ணா நான் பிரச்சனையை பார்ப்போம். சம்பந்தப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் வந்து தனது நோய் காரணிகளுக்காக வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அது பிறகு மேலதிக சிகிச்சைக்காக வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் பார்க்கப்பட்டு அவருடைய சகல ட்ரீட்மெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது மெடிக்கோ-லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கப்பட்டிருக்கு. டாக்டர் வாசுதேவா என்ற ஒரு கன்சல்டன்ட் ஜிஎம்ஓவால் இஸ் அ நைஸ் பர்சன். அதற்கு பிறகு அவர் போதனா வைத்தியசாலைக்கு போய் அங்கே டாக்டர் ரவிராஜ் சாரோட கழிச்சு அவர்கிட்ட பேஷண்ட்டாக இருக்கிறார். அந்த டைமில் அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து நான் ஒன்றுண்டா பார்த்துட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் மெடிக்கல் எதிக்ஸ். அதாவது வந்து நாங்கள் மெடிக்கல் எதிக்ஸ் என்று சொல்கிறோம் வந்து நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணிக்கல, எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து கதைக்க இயலாது. உதாரணத்துக்கு சும்மா எடுப்போம்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு தம்பி ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கும் அவருக்கும் வேலிச்சண்டை. அந்த வேலிச்சண்டையை வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்யல நாங்கள் பார்க்க இயலாது. ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை சொல்கிறது டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதை சொல்கிறது பேஷண்ட்ஸ் அபேண்டன்மெண்ட். அதாவது வந்து பேஷண்ட்ஸ் அண்ட் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போ ஒரு டாக்டரோ அல்லது ஒரு வைத்தியசாலை பணிப்பாளரோ நிப்பாட்டினமெண்டாம் உடைக்கினமென்று சொன்னால், அதாவது வந்து நாங்கள் இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், நார்தர்ன் ப்ரொவின்ஸ், ஜெஃப்னா இஸ் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு, நீதானே என்னை பற்றி எழுதியிருக்கிறாய் ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி விரட்டினது, அது சம்மந்தமாக ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. அது சம்மந்தமாக போலீஸில் 2 பக்கமே முறைப்பாடு செய்திருக்கணும். அது வந்து ஒரு மெடிக்கல் எத்திக்ஸுக்கு வந்து முரணானது. அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யப்படமா இருந்தால், I trust that's an independent institution where but that has influence. அதையும் சொல்கிறேன். டாக்டர் லால் பெனாப்பட்டிய என்று சொல்லப்படுகின்ற டிடிஜி MS1, டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் MS1 வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுன்ற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி எலெக்ஷனில் நிற்கல ஜிஎம்ஐ டாக்டர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணுறது. அதுக்கு ஜிஎம்ஓன்ற 8 கேண்டிடேட்டால் உண்டால தான் நின்றவர். அதுக்குரிய கேண்டிடேட்ஸி ப்ரோச்சர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு இண்டிபெண்டான கவுன்சிலான்றது சம்பந்தமாகவும் டவுட் எனக்கு இருக்குது. ப்ரொவைடட் தட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஜிஎம்ஓஏ, அது ஜிஎம்ஓ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு இருக்குது. எனிவே, still we have a hope. That's a high institution to look after the medical professional, which is a noble profession. தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் தான் எங்கண்ட ஒரு டாக்டர்ஸுடைய எத்திக்ஸ், கண்டக்ட், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன். வேற நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு, எனக்கு எதிராக நீங்கள் பண்ணினா கூட தே வில் இன்க்யூர் அபவுட் இட். பட் நான் 1-2 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், அதை இன்க்யூர் பண்ண மாதிரி தெரியலை. அதை நாங்கள் பார்ப்போம். மாறுதுடா. டாக்டர் சந்தநாயக்கன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் 2024/6/6 அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது முதல் நாள் 6/5 அல்லது 6/6 நினைக்கிறேன். எனக்கு கண்டியில் வச்சு தாறுமாறாக பேசினவர். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் SLMCயில் இந்த வரைக்கும் SLMCயில் அப்படி ஒரு இன்கொயரி நடந்ததா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படையில இன் ரைட்டிங்கில். ஸோ தட்ஸ் அகைன் questionable. We will think about it. ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நாங்கள் பார்ப்போம். பட் இப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிக்கொண்டு ரூமில் போட்டு தன் ஆஃபீஸில் நீதானே எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறாய், நீதானே அற்றுனாண்ட ஆளாண்டால் வடக்கு கிழக்கே அற்றுனாண்ட ஆளான்றது விளங்காட்டி, ஐ எம் ஸோ I feel very
pathetic regarding Dr. Satyamurthy's act. ஒரு பேஷண்ட் ஈவன் என்னை பற்றி கூடாமல் எழுதுகிற யாராவது கூட நான் எங்கேயாவது டாக்டராக வேலை இருக்க வந்தால் முதல் வேலை எல்லாத்தையுமே துறந்து நான் ஒரு பேஷண்ட்டாக அவரை பார்த்து ஒரு அதாவது இந்த பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இந்த பர்சனல் பிலீஃப்ஸ் இந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கல நான் அதை காட்ட மாட்டேன். அதுதான் அர்ச்சுனாக்கும் சத்தியமூர்த்திக்கும் சம்பந்தப்பட்ட இன்னொரு சட்ட வைத்திய அதிகாரிக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு சரியான கவலையாக இருக்கேன் என்றால் இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னை பற்றி ஷேர் பண்ணினாக்கள் என்னை பற்றி நல்லா எழுதினாக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பயப்படினமெண்டா நாங்கள் அதை வந்து சட்டத்தின்படி எனி ஆக்ஷன் எடுத்து we have to think about it, we have to chase somebody from the hospital, especially சத்தியமூர்த்தி ஐயா. அவர் தண்ட தான் அரசியலுக்கு வாரத்துக்காகவும் மற்றது என்ன வடிவாக சொல்லணும்னு சொன்னால் தனக்கு ஒரு ஆள் கூடாமல் எழுதிட்டாருன்றதுக்காண்டி ஹாஸ்பிட்டலில் வந்த பேஷண்ட் ஸ்டில் பீயிங் அட்மிட்டட் இன் த வார்ட் கூப்பிட்டு வெரைட்டி எங்கே எழுதின காட்டு பாப்பம் அண்டு எழுதினது கதைச்சதுகள் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டுக்குள்ள SLMC ஆக்ஷன் எடுக்க வேணும். நாங்கள் அதை அனுப்புவோம், அதுக்குரிய இதை அனுப்புவோம். ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு வந்து ஒரே ஆப்ஷன் என்னோட சேர்ந்து போட்டிக்கு எலெக்ஷன் கேட்குறது தான். ஏனென்றால் அதுக்கப்புறம் அவர் கச்சான் விற்க வேண்டி வரும். டாக்டர் சந்தியமூர்த்தி மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட வெரைட்டின சட்ட வைத்திய அதிகாரியையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ அவ வந்து ஒரு இப்படியான ஒரு நேரத்தில் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்டுகளையும் இது வேறுமென்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லோயஸ் தான் எனக்கு சொல்லணும். இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு கேட்கல அது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து செய்யலாது என்று எனக்கு கோர்ட்ஸால் சொல்லப்பட்டது. அப்படி இருக்கைக்குள்ள இவ மட்டும் எப்படி ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு இப்படி வெரைட்டி எல்லாம் செய்வினம்ன்றது எனக்கு விளங்கல. அது சம்மந்தமாக இந்த லோயர்ஸ் வந்து இப்போ எனக்கு லோயர்ஸ் ஒரு படையே இருக்குது. செலஸ்டின் அண்ணா இருக்கார், அண்டன் புரியன் சார் இருக்கார், அது மாதிரி கனவடியல் வாரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிக்காக வாரன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து காசுக்காண்டு வார கேஸ் இல்லை. அவை இதை விட பெரிய கேஸ் எல்லாம் எடுத்து அவை சிம்பிளாக உழைச்சிட்டு போயிட்டோம். பட் அவை மனச்சாட்சியை உறுத்துறதால அவை எல்லாருமே வந்து இந்த பக்கம் நிற்கணும். முதலாவது டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்டையும் மற்ற சம்பந்தப்பட்ட சட்ட வைத்தியாரி இருக்கும் கிட்டடியில் கூட ஒரு சட்ட வைத்திய அதிகாரியை ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனை ரேஸ் பண்ணினாங்க. அதுபோல் கச்சான் தான் நிற்க வேண்டி வரும். அது சம்பந்தமாகவும் நாங்கள் கம்ப்ளைண்ட்களை பண்ணுவோம்.